என்ன பங்காளி, பாலத்துக்கு கீழே கஞ்சா குடிச்சு திற பயலுக்கு தம்பி அலையில குத்திட்டான்னு வெறும் வார்த்தையில சொல்லிட்டு இருக்க. திருப்பி சொல்லிருக்க வேண்டாமா? பங்காளி, இந்த காலத்தில் மீசை முளைக்காத பயக செய்கை பண்ணுறது ஸ்டைல் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி அழிஞ்சு போகிறானுங்கன்னு பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். என் தம்பி அலையில் குத்துனதுக்காக அடங்கி போகலை. அவனுங்கெல்லாம் அழிப்பேன், இல்லை அழிக்க வைப்பேன். அப்படி சொல்லு. வாங்கம்மா, வாங்க வாங்க. வணக்கம். வாங்க தம்பி, வாங்க வாங்க. வாங்க வணக்கண்ணே. வாங்க வாங்க தம்பி. வணக்கம். வாங்கம்மா வாங்க. ஏய் பாண்டி, தாலி கட்டும்போது போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை. சரி பாண்டி. ஆளை போடுறோம். போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, கடை போய் நூறு. சரி பாண்டி. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு தனியாக பேச சொன்னார், கொஞ்சம் வரீங்களா? வர வர. ஆண்டி. வணக்கம் தம்பி. வணக்கம். உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம். வாங்க பேசு. என்ன தம்பி அப்படி முக்கியமான விஷயம்? என்ன தம்பி கதை உடைக்கிறீங்க? ஆத்துல மணல் எல்லாம் உனக்கு என்ன, பாறை உடச்சி தள்ளி ஆக்குனா உனக்கு என்ன? இப்ப எவ்வளவு வகை மோசமா சாக போற பார்த்தல? யாரா நீ? என்ன செய்ய போற? மாமா, உங்க ஆயுதம் கீழே விழுந்துருச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எதுக்கு பரபரப்பு? பார்த்துப்போ. நீ நானா? பாரு மாமா, பள்ளிக்கூடத்து பயக சிக்கி இருக்காங்க. 5-10 எப்படியாவது கறந்துரு. அவங்க பயப்படுற மாதிரி அப்படியே திரும்பு. என்ன குத்திட்டான்? கத்திய பார்த்திருக்கியா? ரத்தத்தை பார்த்திருக்கியா? தையல் போட்டிருக்கியா? இல்ல குத்துன பணத்தை தான் பார்த்திருக்கியா? இல்ல அண்ணன் ஆல்பத்தை பார்த்துருக்கீங்களா? சும்மா மாமா. அண்ணனை கத்த விடாதீங்க, எனக்கு முடியெல்லாம் வலிக்குது. கத்தியை தட்டி விட்டுட்டீங்க, பரவாயில்ல. கத்தி எடுத்து கவர்ல வச்சுட்டு அண்ணன் கையில லேசா ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போங்க, நாங்க மன்னிச்சு விட்டுறோம். சின்ன பயவுலையில மன்னிச்சு தானே பழக்கம். முத்தத்தை கொடு. ஓவரா பேசுறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கா? அட விடுறா, இதுங்க ரெண்டும் காமெடி தெரியல, பப்புன் மாதிரி இருக்காங்க. என்ன மாமா இவ்வளவு தூரம் கோவமா பேசுறோம், நம்மள 2 பேரையும் காமெடி விட்டுன்னு சொல்லிட்டு போறான் தானே மாமா. எங்க நீ முறை? ஏண்டா படிக்க வர பிள்ளைய புள்ள மாதிரி நினைக்காம உனக்கு என்னடா டீ இது? மனுஷன் குடி பண்ணாத. இவன் பண்ண சேட்டைக்கு நம்ம இவனை துவைக்கணும் நினைச்சிட்டு இருந்தா, எவனோ வெளியூர்கார போட்டு துவைச்சிட்டு இருக்காங்க. அவங்க துவைக்கிட்டோம், நம்ம வெள்ளாவில வச்சு வேக வைப்போம். கடையை தான் நொறுக்கணும். நம்ம கொலை பண்ணவனை கூட்டு வர மாதிரி கூட்டு வந்துட்டு கடையை நொறுக்கிறியா? உள்ளவா எது நொறுங்குன்னு பாப்போம். டேய் இங்க பாரியா, எங்க ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு கடையை உடச்சு விட்டு எவ்வளவு தந்திரம் உள்ள வரையா பாரு. இதெல்லாம் மதுரைக்குள்ள சகஜம் ஏட்டையா? கோட்டருக்கு தான் காசு இருந்துச்சு, கடிச்சுக்கிறவன் காசு இல்ல. டேய், உங்களுக்காக அண்ணன் கடையில போய் அப்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, சாப்பிடுங்க. கையில இருந்து அப்பளத்தை புடுங்கிட்டு வர. அப்பளம் வச்சுக்கடா, போடா. மறுபடியும் அப்பளத்தை புடுங்குவியாடா? புடுங்க மாட்டேன்டா, போடா. திருட்டு ராஸ்கல். சரியான ஆம்பளை அந்த குச்சியை கீழே போட்டு ஒத்தை சண்டை கூட பார்க்கலாம். ஏண்டா உங்களுக்கு சரிதாண்டா வேணும், வாங்கடா பாரு போவோம். என்னடா விசேஷம்? இன்னைக்கு எங்க ஆத்தாகாரி செத்துட்டா. இப்ப தாண்டா என் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. கொடைக்கானல் மலை அடிவாரத்துல எங்க ஆத்தாகாரி தூக்கு போட்டு தூக்கிட்டாலாம். விட்டாளடா நீ? அம்மா செத்தது போய் பாத்தி வைக்கிறேன்னு சொல்றேன். அவளை பத்தி உனக்கு தெரியாதுனே. அவ சொகத்துக்காக ஒரு சின்ன பையன் கூட ஓடி போயிட்டா. அது தாங்காம எங்க அப்பகாரன் செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் அப்பம் பெத்த சொந்தத்துக்கிட்ட போடா, பெத்த பையன் தோர்த்தி விட்டாங்க. ஆத்தா பெத்த சொந்தத்துக்கிட்ட போடா, பொண்ணுங்க பையன் பெத்த புள்ளன் தோர்த்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கதான சுத்தி சுத்தி அனாதையா வாங்கிக்கிறீங்க. திருத்தனமா பேசிட்டு இருக்காரா? டேய் டேய் இழுப்பே, டேய் இழுப்பே, இங்க பாரு. உனக்காக எத்தனை பேர் இருக்காங்க பாத்தியா? ஒன்றும் கவலைப்படாத, எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருக்கு. ஏதாவது ஒரு குறை இருக்கும்டா. அண்ணன் என்னைக்காவது தண்ணி எடுத்துக்கானடா? இன்னைக்கு உன் சந்தோஷத்துக்கு அடிக்கிறேன், வா வா. டேய் வாடா, வாங்கடா புள்ள மாதிரி போலாம், வாங்கடா வாடா வாங்கடா. வாழ்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எம்புட்டு ஒரு நாள் சரக்கு அடிங்கடா. ஏய் க்ளீன் பண்றா.
டேய் முதலாளியை கூப்பிட்றா. அதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு ஒரு ஸ்டூல் டேய் எடுத்துட்டு வா போ. தெருவுக்குள்ள 4 பேர் நம்மளை பார்த்து பயப்படுறாங்கன்னா எதுக்குன்னு நினைக்கிறீங்க? குத்துவோம்ல. ஆமாம்மா குத்துவ. பட்ட பகல்ல குடிச்சு போட்டு ரவுடித்தனம் பண்றோம்ல, அதனால தான். இங்கே பாரு, நீங்க எல்லாம் என்னடா குடிக்கிறீங்க? 90 சைஸ்ல இருந்துட்டு ஃபுல்லா குடிச்சு போட்டு ஃபுல் பாட்டில் தூக்கிட்டு அலையுது பாரு. அவனுக்கு என்னடா பிரச்சனை? டேய் என்ன நீ மாசமா இருக்க? வாந்தி எடுக்கிற அழுகிற என்ன பிரச்சனை? புதுசா குடிக்கிறேன். அப்புறம் ஏன் குடிக்கிற? சோகத்தை மறைக்க குடிக்கிறேன். என்னப்பா சோகம்? காலையில எந்திரிக்கிறேன், பால் தொளிக்கிறேன், கோலம் போடுறேன், சோறு ஆக்குறேன், குழம்பு வைக்கிறேன், குழம்புல உப்பு பத்தல அடிச்சாலும் பரவாயில்ல, போட்ட கோலம் சேர்ல அடிக்கிறாள். நான் ஒரு ஆம்பளை என்ன செய்வேன்? ஆம்பளை அழுகத்தான் முடியும். ஒண்ணு செய், இந்த ஆப்படுத்து அடி சரியா போ. ஐயோ ஏன்? அது என் பொண்டாட்டிக்கு என் மாமியாவுக்கு வாங்கி வச்சிருக்கேன். அப்படியா? அப்ப இந்த கோட்டை எடுத்து அடி. அது என் குழந்தையாவுக்கு. பயங்கரமான குடும்பத்துல தான் நீ பொண்ணு எடுத்திருக்க. பயப்பட மாட்டாளுங்களே. என்னையா நீ பயப்பட மாட்டாளுன்னு சொல்லிக்கிட்டு இந்த கடையில உட்காந்து சரக்கு அடிக்கிற? வேற எங்களே போல எதிர்த்தாப்புல ஒரு கடையில பூச்சி மருந்து வியாபாரம்னு போட்டிருக்கோம். சரில அங்க போய் ரோக்கர்னு கேளு, வாங்கி கப்பு நடி, எல்லா பேரும் பயப்படுவாங்க. அப்படியானே சொல்றீங்க? ஆமா, இதே வேகத்துல போனேன்னு வை, 1/2 மணி நேரத்துல பேய் ஆயிருவேன். உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, ஊர் போய் எல்லா பேர் பொண்டாட்டியும் பயப்படுவாங்க. போய் சேரு. செத்தால உங்களை மறக்க மாட்டாளே. டேய் செத்ததுக்கு அப்புறம் என்ன ஏன்டா நினைக்கிறேன்? உன் அட்டாக்கு அப்புறம் பொண்டாட்டி மாமியா குழந்தையா அப்படித்தான் இருக்கணும். அண்ணனுக்கு ஆவினா அலர்ஜி, பயப்படுவாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாரு எல்லா சரக்கையும் விட்டு போட்டு போயிட்டான். யாராவது பொண்டாட்டிக்கு பயப்படுறீங்களா? எங்களுக்கு சரக்கு வேணும்.